So guys, இன்னைக்கான வீடியோல நம்ம மோஸ்ட் அவைட்டட் மேட்சான MA vs CSK ஓட ப்ரீ மேட்ச் அனலைசிஸ் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ரெண்டு டீம்ஸை பத்தின நம்மளோட ஒப்பீனியனை பாக்குறதுக்கு முன்னாடி டேபிள்ல இப்ப அவங்களோட ஸ்டேட்டஸ் என்னங்கறத பாத்துடலாம். சிஎஸ்கே ஓவரால் 10 டீம்ஸ்ல 3rd பிளேஸ்ல இருக்காங்க. 5 மேட்சஸ் பிளே பண்ணி 3 வின்ஸ் அண்ட் 2 லாஸ். அவங்க வின் பண்ண அந்த 3 வின்னுமே அவங்களோட ஹோம் கிரவுண்டான சென்னையில வந்துச்சு. RCB, டைட்டன்ஸ், KKR 3 பேர்த்தையுமே அவங்களோட ஹோம் கிரவுண்ட்ல அவங்க டிஃபீட் பண்ணாங்க. 2 மேட்ச் லாஸ் ஆயிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே அவையில வந்த லாஸ். இது கொஞ்சம் சிஎஸ்கேக்கு ப்ராப்ளமா இருக்கு. அண்ட் தோத்த அந்த 2 மேட்ச்ல டிசிக்கு எதிரான மேட்ச் சேஸ் பண்ணி தோத்தாங்க. SRHக்கு எதிரான மேட்ச் டிஃபெண்ட் பண்ண முடியாம தோத்தாங்க. இன்னொரு சைடு நம்மளோட மும்பை இந்தியன்ஸ் பாத்துக்கிட்டீங்கன்னா 7th பிளேஸ்ல இருக்காங்க. அவங்க 5 மேட்சஸ் பிளே பண்ணி 2 வின்ஸ் அண்ட் 3 லாஸ். 3 லாஸ்ல குஜராத் அண்ட் SRHக்கு எதிர அவையில தோக்குறாங்க. RRக்கு எதிர ஹோம் கிரவுண்டான வான்கடையிலேயே தோக்குறாங்க. பட் இன்னொரு பாசிட்டிவான விஷயம் என்னன்னா 2 மேட்ச் வின் பண்ணிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே லாஸ்ட் ரீசெண்டா நடந்த 2 மேட்ச் அதுவுமே அவங்களோட ஹோம் கிரவுண்டான வான்கடையில தான் நடந்துச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா RCBக்கு எதிர சேஸ் பண்ணி வின் பண்ணாங்க. டிசிக்கு எதிர டோட்டலை டிஃபெண்ட் பண்ணி வின் பண்ணாங்க. சோ இது மும்பை இந்தியன்ஸ்க்கு ஒரு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. ஓவரால் ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா 38 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. அதுல மும்பை 21ம் CSK 17 மேட்சஸும் வின் பண்ணிருக்காங்க. பர்டிகுலர்லி இன் வான்கடைன்னு எடுத்துக்கிட்டோம்னா 11 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல மும்பை இந்தியன்ஸ் 7 மேட்சஸும் CSK 4 மேட்சஸும் வின் பண்ணிருக்காங்க. இதுலயும் மும்பை இந்தியன்ஸ் CSKக்கு அஹெடா தான் இருக்காங்க. CSKக்கு இருக்க பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் என்னன்னு பாப்போம். CSK ஓட ஸ்குவாட்ல பர்டிகுலர்லி பிளேயிங் 11ல ருத்ராஜ், தூபே, ரஹானே, ஷர்துல் தாகூர் அண்ட் துஷார் தேஷ்பாண்டே இந்த 5 பிளேயரும் மகாராஷ்டிரா அண்ட் மும்பைல இருந்து வந்த பிளேயர்ஸ். சோ இவங்களோட ஹோம் கிரவுண்ட்னு எடுத்துக்கிட்டோம்னா அது வான்கடே தான். அந்த அட்வான்டேஜ் CSKக்கு இன்னைக்கு கை கொடுக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. நான் மென்ஷன் பண்ண இந்த 5 பிளேயர்ல ஒரு 2 பிளேயராட்டும் அவுட்ஸ்டாண்டிங் பெர்ஃபார்மன்சஸ் இன்னைக்கு கொடுப்பாங்கன்ட்டு எதிர்பார்க்கப்படுது. பெர்சனலி டு மை ஒப்பீனியன் ரஹானே இன்னைக்கு நல்ல பெர்ஃபார்ம் பண்ணுவாருங்கிறது என்னோட தாட். தூபே இது நாள் வரைக்கும் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் எல்லா மேட்ச்லயுமே CSKக்காக கொடுத்தாலும் அவருக்கு பவுன்சர் ஒரு வீக்லிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அந்த சைடு ஜஸ்பிரித் பும்ராவும் இருக்காரு. சோ இவங்க 2 பேர்த்துக்குள்ள மேட்ச் அப் இன்னைக்கு ரொம்ப அருமையாவே இருக்கும். அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். சோ CSK அவே மேட்சஸ்ல 2 தோத்தாங்கன்னு சொன்னேன்ல, அதுல எதுல கோட்டை விட்டுருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பவர் பிளே பவுலிங்ல அவங்க விக்கெட் எடுக்க தவறி இருக்காங்க. அந்த 2 மேட்சஸ்லயுமே CSK லூஸ் பண்ணிருக்காங்க. SRHக்கு எதிரான மேட்ச்ல அபிஷேக் சர்மா சூப்பர்பா விளையாடிடுவாரு. டிசிக்கு எதிரான மேட்ச்லயும் ஷா அண்ட் வார்னர் 2 பேருமே நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்ததுனால பவர் பிளே அவங்க கண்ட்ரோல்ல வைக்க முடியாம போனது காரணத்தினால அந்த 2 மேட்சஸையும் CSK லூஸ் பண்ணதாக என்னோட தாட். ஜெயிச்ச மேட்ச்ல எல்லாம் பாத்துக்கிட்டீங்கன்னா KKRக்கு எதிரான மேட்ச்ல ஒரு சால்ட் எடுத்திருப்பாங்க. GTக்கு எதிரான மேட்ச்ல ஒரு கில் எடுத்திருப்பாங்க. இந்த மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்சஸ் கொடுத்ததுனால அந்த மேட்சஸ் எல்லாம் ஹோம் கிரவுண்ட்ல வின் பண்ணிருக்காங்க. அப்படியே நம்ம மும்பை இந்தியன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா லாஸ்ட் 2 மேட்சஸ் விளையாடி இருக்காங்க. அதுல RCBக்கு எதிர ஓபனிங் பார்ட்னர்ஷிப் சூப்பர்பாவே அமைஞ்சிருக்கு. இசான் கிசான் 69 அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 200 பிளஸ்ல விளையாடி இருக்காரு. அப்படியே நம்ம ரோஹித் எடுத்துக்கிட்டோம்னா 38 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸ்ட்ரைக் ரேட் 150 பிளஸ் இருக்கு. சோ இது மும்பைக்கு அட்வான்டேஜாக பார்க்கப்படுது. அப்படியே டிசி கூடயும் நல்ல பெர்ஃபார்மன்சஸ் பண்ணிருக்காங்க. இசான் கிசான் 42ம் ரோஹித் 49 2 பேருமே 180 பிளஸ் ஸ்ட்ரைக் ரேட்ல விளையாடி இருக்காங்க. சோ இதுல உங்களுக்கு ஓரளவுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாஸ் இன்னைக்கான மேட்சை பொறுத்த வரைக்கும் பெரிய குரூசியல் பாயிண்டாக இருக்கும். டாஸ் வின் பண்ற டீம் ஷுவராக சேசிங் தான் பண்ணுவாங்க. இதுல எந்த விதமான மாற்று கருத்துகளும் இல்ல. CSKக்கு பொறுத்த வரைக்கும் மும்பையோட ஓபனிங்க அவங்க விக்கெட் எடுத்தே ஆகணும். பிகாஸ் இவங்க 2 பேரும் 6 ஓவர்ஸ் விளையாடிட்டாங்கன்னா அதை பெரிய ஸ்கோரா கன்வெர்ட் பண்றதுக்கான ஃபயர் பவர் மும்பை இந்தியன்ஸ் இருக்கு. இது எல்லாத்துக்குமே தெரியும். அதே மாதிரி CSK இன்னைக்கான மேட்ச் ஜெயிக்கணும் அப்படின்னா ருத்ராஜ் அண்ட் ரச்சின் இருந்து நல்ல ஸ்டார்ட் கிடைக்கணும். அவங்களோட பவுலர்ஸும் பவர் பிளேல நல்லா போட்டாகணும். CSKவை பொறுத்த வரைக்கும் பத்திரானா இன்னைக்கு அவுட். அதை பத்தி கோச் பிளெமிங்கே சொல்லிட்டாரு. அண்ட் பவுலிங் எடுத்துக்கிட்டோம்னா 2 டீமுக்கும் பெரிய அளவுக்கு வித்தியாசம் இல்ல. ஓரளவுக்கு டீசெண்டா தான் இருக்கிறாங்க. 2 டீம்ல இருந்து ஜஸ்பிரித் பும்ரா மட்டும் ஆட் ஒன் அவுட்டாக தெரியுறாரு. அவரை மட்டும் டேக்கிள் பண்ணிட்டு ஒரு 30 ரன்ஸ் வந்தா போதும்ட்டு CSK விளையாடினாலே அது சூப்பர் கிங்ஸுக்கு கண்டிப்பா பாசிட்டிவா தான் இருக்கும். ஸோ என்னோட ஒப்பீனியன் எல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஆஸ் a CSK ஃபேனா இருக்கட்டும், ஆஸ் a MA ஃபேனா உங்களோட தாட் என்ன? நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? யாரோட பெர்ஃபார்மன்சஸ் இன்னைக்கு ஹையா இருக்கும்? பழைய பெர்ஃபார்மன்ஸே சிவம் துபே கொடுப்பாரா, இல்ல ஜஸ்பிரித் பும்ராவோட கைகள் இன்னைக்கு ஓங்கி இருக்குமா? ஸோ உங்களோட தாட்ஸ் எல்லாம் மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிருங்க. நம்ம சேனல்ல இந்த மாதிரி கிரிக்கெட் ரிலேட்டட் அப்டேட்ஸ் எக்கச்சக்கம் கொடுத்துட்டு இருக்கோம். அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பை.